ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம வந்து அமிர்தா தேவி டெம்பிளுக்காக வந்திருக்கோம். மவுண்ட் அபூவில் இருக்க அமிர்தா தேவி டெம்பிள். இங்கே வந்து ஒரு 500 ஸ்டெப்ஸ் கிட்ட மேலே ஏறி தான் போகணும். வழியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். இதில் நம்ம மேலே போனோம்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஃபுல்லாக கவராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. ஃபுல்லாக வந்து ஃபோனு கேமரா எதுவுமே அலௌடு இல்லை. அதுக்கும் மேலே சின்ன சின்ன கேஜெட்ஸு வாட்ச்சு இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை வந்து ப்ரோஹிபிட் பண்ணிடுறாங்க. ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் பாத்வே எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில் வந்து டவுன்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ராஜஸ்தானி ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து டூரிஸ்ட் வந்து போட்டு என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி வந்தோம்னா ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை தாண்டி மேலே போய் தான் கோயிலில் சாமி பார்க்கணும். நடுவுலையே வந்து ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து சண்டை வந்துருச்சான். அப்போ பார்வதி வந்து ரொம்ப கோவமாகி ருத்ரதாண்டவம் ஆடினாங்களாம். தனியாக அவங்க ருத்ரதாண்டவம் ஆடும்போது அவங்களோட ஒவ்வொரு அங்கங்களும் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து கட்டாயி அருந்து கீழே விழுந்துச்சான் இந்த பூமியில். அந்த ஒவ்வொரு இடங்களுமே வந்து சக்தி பீடங்களாக வந்து பின்னாடி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களோட உதடு இந்த இடத்துல வந்து பட்டுச்சு. அதுதான் வந்து இந்த அற்புத தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வர்ற தண்ணி எல்லாமே வெள்ளை கலரில் இருக்குது. அது பால் மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால இதை வந்து அற்புதா தேவியோட மகிமையினால் வருது. இந்த கிணத்தையே வந்து காமதேனு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் 8 to 6. அந்த டைமில் வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக பார்க்கலாம். இதுதான் அந்த அற்புதா தேவியோட பிக்சர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.